மதுரை அதிமுகவின் கோட்டை என்பதை மீண்டும் அதிமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்திவிட்டார்கள். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டமானது இந்த முறை மதுரையை ஸ்டாலின் தேர்வு செய்துள்ளார். கடந்த 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையை தேர்வு செய்ததற்கு காரணம் அதிமுகவில் உட்கட்சி மோதல் இருப்பதை பயன்படுத்தி மதுரையை முழுமையாக திமுகவின் கோட்டையாக மாற்றிவிடலாம் என்பதற்கேற்ப சுமார் 10,000 நபர்கள் கூடும் 30 ஏக்கரில் பொதுக்குழு நடத்துவதற்கு திட்டம் போட்டிருந்தார். நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரை வந்தடைந்தார். 25 கிலோமீட்டர் ரோடு ஷோ நடத்தப்பட்டது. பெரிதளவில் எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்கள் பெருமளவில் அங்கு வரவில்லை. குறிப்பாக மதுரையில் கழிவுநீர் தேங்கியிருப்பதும் அதை துணியால் மறைத்ததும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவல நிலை மதுரையில் தென்படுகிறது என்றும் இதை சரி செய்ய உங்களால் முடியவில்லை, ரோடு ஷோ நடத்தி திமுகவின் பெருமைகளை கூறினால் நாங்கள் ஓட்டு போட்டு விடுவோமா, இதனால் எங்களுக்கு பாதிப்புதான் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இன்று நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் மக்கள் பெருமளவில் வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது திமுகவின் நிர்வாகிகள். ஆனால் மதுரை மக்கள் நிச்சயமாக அங்கு செல்ல மாட்டார்கள் என்றும் வெற்றி சேர்களாகத்தான் இருக்கும் என்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக மதுரை என்பது அதிமுகவின் கோட்டைதான். தோல்வியடைந்தாலும் நிச்சயம் மக்கள் அதிமுகவை புறக்கணிக்க மாட்டார்கள். திமுக ஒருபோதும் மதுரையில் பெரும் இடங்களில் வெற்றியடையாது என்பதையும் இதன் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளனர். கலைஞர் அரங்கில் ஒரே நேரத்தில் 100 பேர் அமரும் வகையில் டிஜிட்டல் மேடை அமைக்கப்பட்டிருந்தாலும் அதில் திமுகவின் குடும்ப வாரிசுகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமே தவிர கட்சிக்காக அயராது உழைத்தவர்களுக்கு என்றைக்குமே திமுகவில் இடம் கிடையாது என்பதையும்